அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன் உங்களிடையே வந்து பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி அவருடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்துட்டு வரோம். வெற்றிகரமாக 68 வாரம் முடிஞ்சிருச்சு. இது 69வது வாரம். அண்ணனோட மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு படம் PS வீரப்பா அவரோட தயாரிப்பு. அவர் ஏற்கனவே ஆலயமணி படமும் அவர் தான் தயாரித்தார். இப்போ நம்ம பார்க்க போகிற படமும் அவர் தான் தயாரித்தார். பிளாக் அண்ட் ஒயிட் படம், ரொம்ப அருமையான படம். இந்த படம் என்ன படம்? ஆண்டவன் கட்டளை. இந்த படம் 1964 வந்திருக்கு. அந்த வருஷத்தில் அந்த படம் வரும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், அப்போ இருந்த நம்ம சிவாஜி ரசிகர்கள்லாம் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க. காரணம் என்னென்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வசந்த மாளிகை, தங்கப்பதக்கம், கௌரவம் இந்த மாதிரி படங்கள் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த சின்ன வயசில். அப்புறமேட்டு தான் நம்ம விட்டு போன படம்லாம் பார்த்தோம். அப்போவே அவர் அவ்வளோ பீக்கில் தான் இருந்தார். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவரோட இதை பார்த்து, நடிப்பு திறமையை பார்த்து. அதுக்கு முன்னாடி 64 இந்த படம் வந்திருக்கு. அப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் படம். அண்ணனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் ரொம்ப 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 அவருக்கு பேர் சொல்லிச்சு. அந்த பாவரிசை படம்லாம் பீம்சிங் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். அந்த நடிப்பு, ஐயோ கதை எல்லாமே டாப் டக்கராக இருக்கும். பாட்டு, மியூசிக்கு, அது விஸ்வநாத ராமமூர்த்திலாம் சேர்ந்தெல்லாம் மியூசிக் போட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ஆண்டவன் கட்டளை படம்லாம் வந்தப்போ அப்போ ரசிகர்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. அந்த படம் ரிலீஸ் அப்போ ஃபஸ்ட்டு ஷோ, ரசிகர் ஷோ பார்க்குறதுக்கு அவங்கெல்லாம் தயாராகி போய் உட்காந்து பார்க்கும்போது எப்படி எப்படி அண்ணனெல்லாம் அவங்க அப்போ ரசிச்சிருப்பாங்க. எவ்வளோ பாக்கியசாலி அவங்கெல்லாம். இந்த படம் அண்ணன் ஆரம்பத்துலேருந்து வணக்கம் போடுற வரைக்கும் அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் முத்திரை குத்திக்கிட்டே இருப்பார். ஸ்டார்டிங்லேருந்து தென்னை இளம் கீற்றினிலே தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டு. இதை தான் கிளைமாக்ஸ்லேயும் மறுபடியும் அவர் பாடி, அப்போ தேவிகா எப்படிங்கிறீங்க, சிவாஜி கூட தான் நடிக்கும் நிறையா படம். அந்த அம்மா ரொம்ப அழகு, ரொம்ப நல்லா நடிக்கும். அதுக்கெல்லாம் முத்திரை குத்தும். நீலவானம் படம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெகுளியாக நடிக்கும் அந்த தேவிகா. கேன்சர் பேஷண்ட்டாக ஐயோ மனசெல்லாம் ரொம்ப நமக்கு பாதிக்கும். அப்படி ஒரு நடிப்பு அந்த அம்மா அப்போ நடிக்கும். இந்த பாட்டுக்கு கடைசியில் கிளைமாக்ஸில் இவர் பாடும்போது அது நடிக்கிறதும் அண்ணன் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே ஆச்சரியத்தோடு பார்ப்பார். அந்த நடிப்பெல்லாம் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி ஒரு படம் தெரியுமா இதெல்லாம்? ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் படம் அவ்வளோ ஒரு கதை, அருமையான கதை. நடிப்பு அண்ணன் அப்போ பிச்சு 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 எடுப்பார். சிரிச்சுக்கிட்டே அழுகுறது, அழுதுகிட்டே சிரிக்கிறது, எல்லா வேலையும் இதில் பண்ணியிருப்பார். எல்லாம் பாருங்கள், பார்க்க போகிறீங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது PS வீரப்பாவோட சொந்த படம். ஆலயமணி அவர் படம் தான். இந்த படமும் அவர் தான். PSV பிக்சர்ஸ்னு போட்டு தான் இந்த படம் இது பண்ணுவாங்க. நடிகர்கள் அண்ணனை தான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. நடிகையும் சொல்கிறேன், அண்ணனை வச்சு தான் படம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆரை வச்சு யாருமே எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. மிஞ்சி போனால் இந்த யார், இந்த தேவரா ஒருத்தர், OAK தேவரா இல்லை, பேர் என்ன, சின்னப்பா தேவரா, அவர் தான் ஏதாவது இந்த இதை மாதிரி யானை, பாம்பு, பல்லி, அப்புறம் அந்த மாடு, ஆடு, குரங்கு இதெல்லாம் வச்சு படம் எடுக்கும்போது எம்ஜிஆரையும் அதில் வச்சுக்குவாப்பில். அவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரை அது சந்திரபாபு தெரியும், பாவம், மாடி வீட்டு ஏழுன்னு ஒரு படம் பண்ணுறேன்னு பண்ணி புக் பண்ணி கொஞ்சம் நாளில் ஷூட்டிங்லேயே அவர் இருக்கிற காசெல்லாம் தொலைஞ்சி பிச்சைக்காரன் ஆகிட்டார். அண்ணன் சிவாஜி தான் அவருக்கு கை கொடுத்து அவரை காப்பாற்றினார் கடைசி காலத்தில். அதனால் அண்ணன் சிவாஜியை பார்த்திங்கன்னா பாலாஜி அண்ணனை வச்சு தான் படம் எடுத்தார், சிவாஜி வச்சு தான் படம் எடுத்தார். அந்த என் தம்பி பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், சூப்பராக இருக்கும். அப்படியே வரிசையாக வந்தார்.
சாதாரண ஒரு நடிகராக இருந்தவர் பெரிய தயாரிப்பாளராகி பெரிய மல்டி மில்லியனர் ஆகிட்டார். அண்ணனை வச்சு தான் அவ்வளோ காசு சம்பாதிச்சார். சாவித்திரி ஒரு படம் பண்ணாங்க அண்ணனை வச்சு ஆசையாக. வி.கே. ராமசாமி சொந்த படம் எடுத்திருக்காரு. வி.எஸ். ராகவன் எடுத்திருக்காரு. இது மாதிரி வரிசையாக சில பேர்லாம் அவரை வந்து சொந்தமாக வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க. ஏன் நம்ம கமலஹாசன் தேவர் மகனில் அண்ணனை தான் பயன்படுத்தினார் அப்பாவை நடிக்க சொல்லி. ரஜினி படையப்பால அண்ணனை தான் இழுத்து போட்டுக்கிட்டாரு. ஏன் அவங்களுக்கெல்லாம் வேறு நடிகர்லாம் வந்து கண்ணுக்கு தெரியலல்ல, எம்ஜிஆர்லாம் கண்ணுக்கு தெரியலல்ல. அதுதான் ஏன்னா அண்ணனோட நடிப்பு திறமை என்னன்னு தெரியும். அவருக்கு வந்து கால் ஷீட்லாம் கொடுத்தா கரெக்டாக நடிப்பாருன்னு தெரியும். அவருக்குன்னு வர ரசிகர் பட்டாளத்துக்கு படம் வந்து பிச்சுட்டு ஓடும், நல்ல காசு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவர்கிட்ட வந்து இது பண்ணாங்க. எம்ஜிஆர்கிட்ட போனவங்கலாம் வேற ஆளுங்க. ஸோ அதுலேயும் அண்ணன் தான் ஜெயித்தார். நடிகர் நடிகைகள் மத்தியிலையும் சொந்த படம் எடுத்தாங்கன்னா அண்ணன் சிவாஜியை வச்சு எடுக்கிற அளவுக்கு தான் அவங்க முன்னுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து வந்தாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. இப்போ நம்ம ஆண்டவன் கட்டளை படம் எப்படின்னாக்கா, கதையும் வெயிட்டான கதை, பாட்டும் எல்லா பாட்டும் முத்து முத்து பாட்டு, அண்ணன் நடிப்பு சிகரம், எவரெஸ்ட் சிகரம். இந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு படம். அந்த படத்துலேருந்து தான் நம்ம காட்சிகள் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டவன் கட்டளை படம் ரிலீஸ் ஆனது 12/6/1964, அண்ணனோட 96வது படம். இந்த படம் வந்த வருஷம் 7 படம் வந்திருக்கு. கர்ணன், பச்சை விளக்கு, ஆண்டவன் கட்டளை, கை கொடுத்த தெய்வம், புதிய பறவை, முரடன் முத்து, நவராத்திரி. இதில் வந்துட்டு கர்ணன், பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம், புதிய பறவை, நவராத்திரி 5 100 நாள் படம். 7 படத்தில் 5 படம் 100 நாளாம். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இன்னைக்கு உள்ள நடிகர்கள்லாம், இல்லை அவர் காலத்தில் வாழ்ந்த நடிகர்களே பெரிய நடிகர்கள்ன்ற பட்டியலில் ஒரு இருக்கிற ஆளுங்களை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமாகுமா? இல்லை அண்ணனுக்கு போட்டியாக நின்ன எம்ஜிஆருக்கு தான் வந்து பருப்பு வந்துச்சா? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். இதெல்லாம் நம்ம என்னத்தை போய் சொல்கிறது? சாதனை திலகம்னா நடிகர் திலகம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்த்துக்கிட்டிங்களா? 5 படம் 100 நாள் ஓடி இருக்கு 7 படத்தில். இது மாதிரி சாதனைலாம் யார் பண்ண முடியும்? வேறு பயலாலையும் பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ சிவாஜிக்கு ஈக்குவல் சிவாஜி மட்டும்தான். அதில் வந்து எந்த எல்லளவும் மாற்றம் இல்லை. நம்ம இப்போ வந்து ஆண்டவன் கட்டளை படத்துலேருந்து அற்புதமான காட்சிகளை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். முருகா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டிரைவர் சார், யாருப்பா இந்த ஆளு? இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டாங்க. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்க நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர். அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. ஓ ஐ சே. ராம் ராம் கிருஷ்ணன்ஜி. ராம் ராம். ராம் ராம். அரே பெருமாள், என்னையா தூங்குற? என்னங்க போறாரு? கிருஷ்ணன்ஜி நம்ம கடப்பக்கம் போனா மணி 9:30, கடியாரத்துல 9 ஆகுது. திருப்பி வாங்கியா 9க்கு. ப்ரொஃபசர் கிருஷ்ணன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குல்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான்சென்ஸ். நான் தான் மார்க் போடணும், அவங்க எப்படி மார்க் போடலாம்? சார், பரீட்சைக்கு போட மார்க் இல்ல சார். பரீட்சைக்கு தான் மார்க் போடுவாங்க, வேற எதுக்காக? இல்ல சார், நாங்க வர்றப்ப போறப்போ எங்க அழகுக்கு மார்க் போட்டு கிண்டல் பண்றாங்க சார். கவனிக்கப்படும். சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை முன்விளக்கம் செய்துவிடும் போல இருக்கிறது.
2 காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும், 2 கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். No, what I am trying to say, 2 வாயை வச்சு cannot obey, you cannot command. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. ஆண்டனி கிளியோபாட்ரா இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 100க்கு 80 மார்க் கொடுத்திருக்கிறேன். எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். மிஸ்டர் சிட்டி. சிட்டி, கிளியோபாட்ராவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை? சார் 20th Century Fox கிளியோபாட்ரா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார். அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபாட்ரா வாய்ப்பு இருக்கு சார். சோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100க்கு வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. தயங்குகிறீர்களா? உள்ளங்கள் ஒன்றுபட்ட பின் ஒளி இருந்தால் என்ன போனால் என்ன? ஏன் நீ பேசாம இருக்க மக்கு? டைலாக் பேச. எல்லாம் ஆட்சிகளா மாதிரி முடிக்கிறீங்க. நீங்களா பெண்களா? வெட்கமில்லை? ஆனிவர்சரி நாடகத்துக்காக முத்தையை பார்த்துட்டு இருந்தோம் சார். ஆமா சார். பெண்கள் ஹாஸ்டல்ல இப்படி கூத்தடிச்சா மாணவர்கள் ஏன் கலாட்டம் பண்ண மாட்டாங்க? பெண்கள் பெண்களா இருக்கணும். அப்பதான் மரியாதை கிடைக்கும். மன்னிச்சுங்க சார். மன்னிப்பா? can't be excused. மணி come here sit up உள்ள வரக்கூடாது. ராதா, புஸ்தகம் கீழே விழுந்தது கூட தெரியாம போறியே. சாரி சார். காதல் பிறந்த கதை. இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் இனிமே படிக்க கூடாது தெரியுமா? அசிங்கமா இருக்கு. மாணவர்களாக இருக்கும்போது சிரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுவார்கள். நம் எதிரிகள் நம்முடனே பிறந்து நமக்குள் ஊசலாடிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், அவை கண்ணுக்கு தெரியாதவை. அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. இந்த பாடத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். சார் சார், உட்புற எதிரின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது? ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், MA ML DLit எக்கனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். அடேப்பா, யாரு? ராஜாவா?
என்ன கொடை இல்லாம மழையில வாக் பண்றியா? இல்ல சார், பார்க்குக்கு வந்த சார், மழை வந்துடுச்சு சார். உங்க கொடைக்குள்ள வரலாமா சார்? நோ. நீங்க நினைறீங்களா சார்? தேங்க்ஸ். மழை எவ்வளவு அழகா இருக்கு. வானம் என்ற தந்தை பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? என்ன சொன்னீங்க? வானம் என்ற தந்தை பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? சார், சார் கையை எடுக்கிறீங்களா? I'm not sorry சார். இதுக்கெல்லாம் மீனிங் எப்படி சார் சொல்றது? The rain is all right. I'm best. காதலே உலகம், காதலே உலகம், காதலே வாழ், காதலே வாழ், காதலே வாழ், காதல். அறிவை அன்பாக்கி ஆசையை கொள், உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசையை கொள்.
கலையுணர்ச்சிக்கு இடம் தர வேண்டும். கற்பனை வளர வேண்டும். காணும் இடமெல்லாம் இன்பம் எழுநடம் புரிய வேண்டும். காணும் இடமெல்லாம் இன்பம் எழுநடம் புரிய வேண்டும். Love is God. காதலே கடவுள். Lovely. Good morning, sir. Good morning, boys. Good morning, sir. Good morning, girls. Well, my dear students, the two wonderful gifts of God are laughter and love. கடவுள் மனித இனத்திற்கு ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராமல் 2 பரிசுகளை வழங்கி இருக்கிறார். ஒன்று சிரிப்பு, மற்றொன்று காதல். ஏன் சார் காதலை புகழ்ந்து பேசலாமா சார்? ஆண்டனியின் வாழ்வை எப்படி சார் வெற்றின்னு சொல்ல முடியும்? இதுவரை வெறும் முகம் காட்டும் கண்ணாடியாக இருந்த நீ இன்றைய நகம் காட்டும் கண்ணாடியாகிவிட்டாய். புறத்தோட்டத்தின் அழகை மட்டும் வெளிப்படுத்தி வந்த நீ இன்றைய நகத்தோட்டத்தின் அலங்கோலத்தையும் பிரதிபலிக்க கற்றுக்கொண்டு விட்டாய். உங்க மாமா சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன நடந்தது? எங்க வீட்டுல ஒரு பெரிய சதித்திட்டமே நடக்குது. நான் விரும்பாத ஒருவருக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுக்க எங்க அம்மாவும் மாமாவும் தீர்மானித்தாங்க. அப்படியா? ஆமா, இத பாருங்க, என்னை இப்பவே எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க. நாம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் செய்துக்கலாம். ஊரை விட்டு ஓடி போய் திருட்டுத்தனமா கல்யாணம் செய்துக்கிறதா? மகா தப்பு. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, பயப்படா. நாம நேர்மையான வழியிலேயே போவோம். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமா,
காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் தென்னை இளம் கீற்றினிலே தென்னை இளம் கீற்றினிலே தாராட்டும் தென்றலது தென்னை இளம் கீற்றினிலே தாராட்டும் தென்றலது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் பிள்ளை மனம் யாருங்க வீட்டுல அம்மா யாரது என்ன வேணும் ராதா ராதா நீங்க ராதாவா? ஆமா நீ யாரு யாருன்னு என்ன கேள்வி? அதுவும் யாரிடமிருந்து? உன் மயக்கத்தால் பதவி இழந்து தரமிழந்து மானமிழந்து நிற்கிறேன். உன்னை நான் கொண்டதாக கைது செய்யப்பட்டு அதன் விளைவாக தாயை இழந்து ஊர் புறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன். வானத்திலிருந்து மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளிய நீ கேட்கிறாய் நான் யாரென்று? யாருப்பா நீ? ஏன் இப்படி முழிச்சு பாக்குறேன்? ஏன் பேசாம இருக்கே? ஐயோ வளையெல்லாம் உடைச்சிட்டியே. நீ ராதா தானே? ஆமா ஏன் இப்படி கேக்குற? உனக்கு பைத்தியமா? பைத்தியத்தா? ஒரு பாட்டாவது பாடுங்க மாமா. பாட்டா? பாடுறேப்பா பாடுறேன். என்னை இளம் கீற்றினிலே என்னை இளம் கீற்றினிலே தாள
தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கையினிலே ஒழுகின்றான் நாடும். ஓடும் அளவில்லாத வெள்ளம் அமைதியான நதியினிலே ஓடும். நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையிது. நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மையிது. நான் வீட்டுக்கு போன பிறகுதான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. எனக்காக என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும் சார். வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். ஆமாம், நீங்கள் வாழத்தான் வேண்டும். பாருங்கள் பாருங்கள். Good morning, sir. Good morning, students. என்னுடைய ஆசிரியராக இருந்த போது இந்த அறிவாலயத்திலிருந்து உங்களை பிரித்தவள் நான் தான். என் கணவரான பிறகு உங்களை மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அதற்கு பிராயச்சித்தம் தேடிவிட்டேன். உங்கள் கடமையாற்றி செல்லுங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவன் கட்டளை எப்படி இருந்துச்சு? அண்ணன் நடிப்பு எப்படி பிச்சு பிச்சு எடுத்தாரா இல்லையா? சிவாஜியை வெல்வதற்கு இதுவரை எவனும் பிறக்கவில்லை, இனி பிறந்தாலும் ஒன்றும் நடக்காது. இதுதான் ஆண்டவன் கட்டளை. ஓகேயா? இந்த வாரம் நம்ம ஆண்டவன் கட்டளை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.